Taste the Daily. சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பதிக்கு சென்ற அரசு பேருந்து புறப்பட்ட 20 நிமிடங்களில் ஓமலூர் அருகே பழுதடைந்து நின்றதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்து பழுதை நீக்க செய்த முயற்சியும் வீணாகியது. இதனால் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசு தொடர்ந்து ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் வத்தலக்குண்டில் ஆண் குழந்தை பெற்றுத்தராததால் மனைவியை அடித்து கொலை செய்த நபரை கைது செய்ய கோரி சாலை மறியல் நடைபெற்றது. தென்மலை கருப்பசாமி கோவில் அருகே வசிக்கும் செல்வகுமார் மற்றும் பார்வதி தம்பதியினருக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஆண் குழந்தை பெற்றுத்தரவில்லை என கூறி செல்வகுமார் பார்வதியை அவ்வப்போது துன்புறுத்தி வந்ததாக கூறப்படும் நிலையில் சில நாட்களுக்கு முன் இரும்பு கம்பியால் செல்வகுமார் தாக்கியதில் பார்வதி படுகாயமடைந்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த பார்வதி உயிரிழந்த நிலையில் செல்வகுமாரை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் மாதர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர் அருவி மற்றும் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்து உத்தரவிட்டது. அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தொடர்ந்த பொதுநல வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நகராட்சியில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் கழிவு நீரும் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். அஸ்தம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட 6வது வார்டு சின்ன கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள சாக்கடைகளில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலையில் தேங்கியது. இதனால் துர்நாற்றம் வீசியதுடன் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அவல நிலை ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் அரசு கால்வாய்களை தூர்வாராததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.